நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஈசனின்றி சதி நிறைவற்றவள். அவள் வாழ்வில் சிவனின் இடத்தை எவராலும் நிரப்ப இயலாது சுவாமி. எந்த சிவனை தாம் அவமதித்து உதாசீனமும் செய்ய முயல்கிறீர்களோ அவரை ஜடன் வடிவில் தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக நடந்தார் சுவாமி. இனியேனும் அடையாளம் காணுங்கள். அவர் விரும்பியிருந்தால் நம் மகளை உடன் அழைத்தும் சென்றிருக்கலாம். எனினும் அவ்வாறு செய்யவில்லையே. சதி மீது கொண்ட பரிவால் அவமதிப்பை சகித்தார். அதை நான் அறிவேன் சுவாமி. இந்த வம்சத்தின் வரைமுறைகளை கடக்காதிருக்க, குல கௌரவம் குலையாதிருக்க, அன்னை தந்தையை மதித்து நடக்குமாறு சதியை தூண்டியவரே சிவன்தான் சுவாமி. இவை அனைத்தையும் அறிந்த பின்னரும் தாம் சிவனை இழிவாக கருதினால், அதற்கு நானும் துணை நிற்க வேண்டும் என எண்ணினால் அது பெரும் அநீதியாகும் சுவாமி. அது சதிக்கும் சிவனுக்கும் மட்டுமல்ல, தமக்கும் தாழ்வையே தரும். பரிவை காட்டுவதில் சிவன் பார்க்கடலாக விளங்கினார். அதற்கோர் பிரதிபலனாக தாமும் தந்தையின் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். தாம் சதியின் கரத்தை சிவன் கரத்தில் ஒப்புவிக்கத்தான் வேண்டும். ஈசன் பெரும் அனர்த்தத்தை நிகழ்த்தினாரே சுவாமி. தன் திருவிளையாடலுக்கு தீர்வு காணாமல் கைலாயம் திரும்பியது ஏன்? அவ்வாறல்ல, அவரது திருவிளையாடல் முழுமையடைந்திருக்கலாம். சத்தியை அவர் மனம் புரியும் மட்டும் இந்த திருவிளையாடல் எவ்வாறு முழுமையடையும் சுவாமி? ஈசன் சதிக்காக மானுட உருத்தரித்தார். பிரஜாபதி தக்ஷன் அரண்மனையிலும் வசித்தார். தந்தைக்கு அளித்த வாக்கிலிருந்து சதியை விடுவித்தார். அத்துடன் பிரஜாபதி தக்ஷன் அகங்காரம் வெற்றியடையும் பொருட்டு சுய அவமதிப்பிற்கும் உட்பட்டார். தனக்கு இழுக்கு ஏற்படுத்த வல்ல சிலையையும் வடித்தார். இருப்பினும் சதியின் துன்பம் இன்னும் தீர்ந்த பாடில்லையே சுவாமி. ஈசனிடமிருந்து சதி விலகித்தான் இருக்கிறாள். ஈசனது லீலை விந்தையாக உள்ளதே. தேவி, ஈசனின் லீலைகள் விந்தையானதே. அனைத்தையும் அவரே நிகழ்த்துவதில்லை. அவராக செய்வது சிறிது, பக்தர்களை செய்ய வைப்பது பெரிது. இதன் பொருள் எனக்கு விளங்கவில்லையே. தம் தாத்பரியம் என்ன? சதியின் வாயிலாக எதையோ நிகழ்த்த உள்ளாரா? என்ன செய்யலது? சதி இனி என்ன செய்வார்கள்? அதை பொறுத்திருந்துதான் காண வேண்டும். பொறுமை கடலினும் பெரிது. இனி இந்த கதை பயணிக்கும் திசை தாட்சாயணியின் நிர்ணயத்தை பொறுத்ததே. நாம் அதை ரசித்த வண்ணம் இருப்போம். இக்கட்டம் தன் முடிவை நெருங்கிய வண்ணம் உள்ளது. இனி இந்த கதையின் போக்கில் நான் ஆனந்தத்தையே காண்கிறேன். ஜடனாக வந்தான். என்ன செய்ய வேண்டுமோ அதை எளிதாக செய்து முடித்தான். என் வியப்பு யாதெனில், என்னை தவிர வேறு எவருக்கும் அதில் ஒளிந்துள்ள சூழ்ச்சி புரியவில்லையே என்பதுதான். அவன் மானிட உரு தரித்து ஏன் வந்தான்? இக்குடும்பத்தினருக்கிடையே உள்ள ஒற்றுமையை, பாச பிணைப்பை பிரிக்கவே இங்கு வந்தான். அதை எவரும் உணரவில்லையே. விரோதத்தை விதைக்க வந்தான், அதில் வெற்றியும் கண்டான். என் குடும்பம் சிதறுவதை காண்கிறேன். அவன் சூழ்ச்சியில் நீங்கள் வீழ்ச்சி அடைவதை காண்கிறேன்.
இந்த நிலையைக் கண்டு நான் வேதனை அடைகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன் பிரஜாபதி. இங்கு தமக்கு எதிராக சூழ்ச்சி புரிவது தமது அகங்காரம்தான். தம் அருமை மகளின் வாழ்வை பலியிடுவதன் வாயிலாக அதற்கு உரமிட்டு வளர்க்கிறீர்கள். சதிக்கு ஈசன் மீது மையல் எனில் வேறொரு ஆடவனுக்கு எவ்வாறு உள்ளத்தில் இடமளிப்பாள்? காஷ்யபரே, தாங்கள் யார் முன் நின்று பேசுகிறீர்கள் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். இங்கு சிவனது பெயரை உச்சரிப்பது பெருங்குற்றம். தாங்கள் சிவனுடைய பரம பக்தர். அதனால் அவனுக்காக வாதிடுவதை தாங்கள் கடமையாக எண்ணுகிறீர்கள். தந்தையே, இந்த விவாகம் மனபேதத்தால் இன்று தர்ம பேதமானது. இவ்வாறு சதியை துன்பத்தில் ஆழ்த்துவதால் தாம் பெரும் ஆனந்தம்தான் என்ன? ஒரு தந்தைக்கு இது சோபை அளிக்குமா? எனக்கு என் கடமையை அறிவுறுத்த வேண்டிய அவசியமில்லை ரேவதி. நான் செய்வது எதுவாக இருந்தால் அது சதியின் நலனுக்காக, மகிழ்ச்சிக்காக. தாம் கூறியது சத்தியமெனில் இன்றே இக்கணமே ஈசனுக்கு சத்தியை மணமுடியுங்கள். ஏனெனில் அதுவே சதிக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். தந்தையே, சதிக்கு நன்மை பயக்கக்கூடியதும் அதுவே. ரிஷி பிரகு, தங்கள் கருத்தென்ன? சத்தியத்தை மறைப்பது சாத்தியமே பிரஜாபதி. எனினும் அதை அழிக்க இயலாது. ஏனெனில் என்றேனும் சத்தியம் வெளிப்பட்டே தீரும். அதனை அரவணைப்பதில் எத்துணை தயக்கம் எழுந்தாலும் அதனளவே விளைவும் கடுமையாகும். ஜோதிடக் கலையில் எனக்குள்ள ஞானத்தினால் ஓர் உண்மை அறிந்தேன். சதியும் ஈசனும் மனம் புரியும் யோகம் ஜாதகத்தில் இல்லை. சாப விமோச்சனம் கிட்டாவிடினும் சதிக்கு ஈசனே சர்வ பொருத்தமும் உள்ளவர். மகாராணியார் உரைத்தது உண்மையே. ஈசன் சதியை மணப்பதே உசிதமானது. சத்பீசன் அறியாதிருந்தான். எனினும் அவனை தம் புதல்வி ஈசனின் துணைவி என்று அறிந்த பின்னர் தாம் இன்னும் உணராதிருப்பதே ஆச்சரியம். ஏனெனில் தாம் சதியின் தந்தை அல்லவா? இதுவே எங்கள் விருப்பம் சுவாமி. ஈசனுக்கும் சதிக்கும் மனம் முடிக்கலாம். இதை கோரிக்கையாக ஏற்று நிறைவேற்றுங்கள் சுவாமி. தம்மை வேண்டுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவன் தாட்சாயணியை மணக்கும் முன்பாக நாம் நம் அரக்கசேனையுடன் தட்சன் அரண்மனையை தாக்க வேண்டியது அவசியம். சற்று பொறுங்கள். அசுரவேந்தே, சுக்ராச்சாரியரின் செய்தியை தாங்கி வந்துள்ளேன். சஞ்சீவினி மூலிகையை ஈசனிடமிருந்து பெற தவத்தில் ஆழ்ந்துள்ளார். அவர் மேற்கொண்டிருக்கும் தவம் எண்ணியபடியே வெற்றி அடையும் மட்டும் எவரும் தேவர்களை தாக்க வேண்டாம் என்பது அவர் ஆணை. இல்லையேல் தேவாசுர யுத்தம் துவங்கும். அதன் விளைவாக நம் ஆச்சாரியருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை வரமாக அளிக்க மாட்டார். சிந்தனை என்ன வேந்தே? சஞ்சீவினி மந்திரம் சுக்கராச்சாரியார் வசப்பட்டால் பின் அவரால் நம் எவர் உயிரையும் மீட்டெடுக்க முடியும். தாமாத்திரமல்ல, அசுர குலமே சிரஞ்சீவித்துவம் பெறும். சிந்தியுங்கள் அரசே. அசுரர்கள் அமரத்துவம் பெற்றால் தேவர்கள் தோல்வியடைவது உறுதி செய்யப்படும். அதன் பின் எங்கும் அசுர சாம்ராஜ்யமே பெருகும். அந்த வரத்தை அவர் பெறும் முன்பாக சிவனும் தாட்சாயணியை விவாகம் முடித்திருப்பார். அவர்கள் புதல்வனும் உதித்து என்னை வதமும் செய்திருப்பார்.
ஆகையால் தாட்சாயணியே, விவாகத்திற்கு முன்பே மாய்த்தல் அவசியம். நாளை அவளுக்கு சுயம்பரம். நமது அசுர வீரர்கள் தேவர்களாக வேடம் தரித்து சுயம்பரத்தில் பங்கெடுப்பார்கள். உரியதொரு சந்தர்ப்பம் கிடைத்ததும் தாட்சாயணியை வதம் செய்வார்கள். என் குடும்பத்தினர் அனைவரும் என் முடிவினை ஆதரிக்க மறுத்தால் என்னுடைய உறுதி மாறாது. இன்று வரை என் குடும்பத்தில் உள்ள அனைவரின் நன்மைக்காகவே என் சக்தி அனைத்தையும் பயன்படுத்தியிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களே இன்று எனக்கு சத்ரு. என்னால் நம்ப இயலவில்லை. சதி, உன் வாழ்வில் பிரதான எதிரி நான் தான் என்பது உன் கருத்தா? மௌனம் ஏன்? பதில் கூறு. நான் உன் நலன் விரும்பாதவனா? என் மகள் வாழ்க்கையில் எனக்கு அக்கறை இல்லையா? நீ பதில் கூறு. பதில் கூறு. நான் அவ்வாறு கருதவில்லை. நான் ஈசனை மனதில் வரித்ததில் ஐயமில்லை. அவரையே விவாகம் செய்யவும் நான் விரும்புகிறேன். ஆனால் நியாயத்தை எனக்கு எடுத்துரைத்தது ஈசன்தான். அத்துடன் யாம் தமது புதல்வியானதால் தமது கௌரவத்தை காப்பதே எனது கடமையாகும். ஸ்வயம்பரத்திற்கு ஆவண செய்யுங்கள். இது என்ன பிதற்றல் சதி? சிவன் மீண்டும் ஒரு முறை வேறு வடிவம் தரித்து வருவான் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் அது உன் பிரம்மை. எவ்வடிவத்தில் வந்தாலும் அவனுக்கு அங்கு அனுமதி இல்லை. பொய்மையின் உதவியோடு மீண்டும் எவரும் என்னை ஏமாற்ற முடியாது. சுயம்பரம் வரை சதியை எவரும் சந்திக்க இயலாது. அதற்கு எவ்வித அவசியமும் இல்லை தந்தையே. தமது ஆணை யாதாயினும் அதற்கு நான் கட்டுப்பட்டவள். கூறுங்கள், நான் எங்கு செல்ல வேண்டும்? என்னுடன் வா. சதி, மீண்டும் நான் உன்னை தட்சரேகையினுள் அடைத்து வைக்க தீர்மானித்துள்ளேன். அதனால் சிவன் உன்னை நெருங்க இயலாது. எமக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை தந்தையே. எனினும் இதற்கான அவசியம் ஏதும் இல்லை. தமது தட்சரேகை எனும் வலிமையானது எமது வாக்குறுதி. நான் அதற்கு கட்டுப்பட்டே சத்பீசனை விவாகம் புரிய தம்மிடம் சம்மதம் தெரிவித்தேன். இன்று தமக்கு மற்றும் ஓர் வாக்குறுதி அளிக்கிறேன். தமது அனுமதியின்றி இந்த அரண்மனையிலிருந்து எவரும் அறியா வண்ணம் ஈசனோடு நான் செல்ல மாட்டேன். அந்த ஐயம் வேண்டாம் தந்தையே. ஈசன் தம் கௌரவத்தை குலைக்கும் வகையில் இங்கிருந்து என்னை அழைத்துச் செல்ல மாட்டார். என் சத்ருவான சிவன் மீது உனக்கு இவ்வளவு நம்பிக்கையா? சுவாமி,
எதற்கு இந்த குரோதம்? என் மகளை எத்துணை கொடுமைக்கு உள்ளாக்குவீர்கள் என்று விடுதலை பெறுவாள் என் புதல்வி. கூறுங்கள். பிரஜாபதி, தாம் சதியின் விதியை தமது மதியால் மாற்றி எழுத இயலாது. பின் ஏன் இந்த முயற்சி? சதியின் சுயம்பரம் இனி என் கௌரவத்தோடு தொடர்புடையது. இதிலிருந்து பின்வாங்க இயலாது. என்னுடைய இந்த முடிவில் எவர் கருத்துக்களையும் கேட்க நான் தயாராக இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சிவனின் சூழ்ச்சிகளை நன்கு அறிவேன். அவன் ஏதேனும் தந்திரம் செய்தே தீருவான். மகரிஷி பிரகு, சத்தியத்தை வெளிக்காட்டும் வாயிலை நிர்மாணியுங்கள். எவர் மாறுவேடத்தில் வந்தாலும் சுயரூபத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆணவம் தம் புத்தியை சூழ்ந்திருப்பதால் சிந்திக்கும் ஆற்றலை இழந்தீர்களா? சிவன் அவ்விதமே நிகழ்த்த எண்ணியிருந்தால் ஜடன் உருவில் இங்கு வந்த போதே அதை நிகழ்த்தி இருக்கலாமே. நான் கூறியதற்கு இன்னும் தாங்கள் பதில் கூறவில்லையே. மன்னிக்க வேண்டும் பிரஜாபதி. மகரிஷி பிரகு, தங்கள் உரையாடல்களில் எனினும் இருப்பினும் என்ற வார்த்தைகள் எப்போது இடம் பிடித்தன? எனது கருணை நிழலில் வாழ்ந்து வருபவர் நீங்கள். இன்று தங்கள் துணை எனக்கு தேவை எனும் சூழ்நிலையில் என்னை கைவிடவும் துணிகிறீர்கள். நான் தம்மை விலக விரும்பவில்லை. தமது மமதையிடமிருந்து விலகவே விரும்புகிறேன். மகரிஷி, முறை மறந்து நடக்க துணிந்ததற்காக தாங்கள் தண்டனைக்குள்ளாகவும் வாய்ப்புண்டு. வேண்டாம் தந்தையே, அத்தகு அனர்த்தம் ஏதும் வேண்டாம். சுயம்பரம் எனக்குத்தான். இது தொடர்பாக தந்தையின் நிர்ணயங்கள் யாதாக இருப்பினும் அதில் எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. இது தமக்கு எனது விண்ணப்பம் மகரிஷி. என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள்.